ஹலோ கைஸ், மதராசி மூவி பார்த்துட்டு நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு லைட்டாக ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி ஏஆர் முருகதாஸோட கம்பேக் மூவின்னு சொல்லலாம். எஸ்கே சார் வந்து அமரனுக்கு அப்புறம் வேற ஒரு மூவின்னு சொல்லலாம். ஸோ எஸ்கே சார் அனிருத் சாரோட மியூசிக்கல் பிஜிஎம் வேறு லெவலில் டாப் மேட்சாக இருந்துச்சு. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு எமோஷனல் மூமெண்ட்ஸுமே ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. அந்த கதையை வந்து சோஷியல் மெசேஜ் கொடுக்குற கதையாக தான் இருந்துச்சு. நம்ம ஒருத்தருக்காக நம்ம வந்து உண்மையாக நேசிச்சோம் அப்படின்னா அவங்களுக்காக நான் என்ன வேணால் பண்ண துணிஞ்சு நிற்கிறேன் அப்படின்னு நிற்கிறதா இருக்கட்டும், நம்ம லவ்க்காக நம்ம எப்பயுமே நம்ம வந்து உண்மையாக இருக்கிறதா இருக்கட்டும், அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து கன் கல்ச்சரை நம்ம வந்து ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கொடுத்தது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ருக்மணி மேமோட இருக்கட்டும், அப்புறம் வந்து எஸ்கே சாரோட இருக்கட்டும், டைரக்ஷன் ஆஃப் ஏஆர் முருகதாஸ், அனிருத்தோட மியூசிக்கல் வேறெல்லாம் இருந்துச்சு. கதையும் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே, செகண்ட் ஆஃப்மே நீங்கள் பார்க்கலாம். இட்ஸ் வெரி நைஸ். கதையும் சோஷியல் மெசேஜ் கொடுக்குது. அப்புறம் வந்து லவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வேற லெவலாக அந்த கதையை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுவும் ஏஆர் முருகதாஸோட ஃபிலிமில் பார்த்தோன்னா எப்படின்னு உங்களுக்கே தெரியும். இட்ஸ் வெரி நைஸ். ஐ ரியலி லவ்ட் த மூவி அண்ட் நீங்களும் பார்க்கலாம். காமெடிஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்கே சாரோட கவுண்டர்ஸ். ஸோ தளபதி வந்து சரியான ஆள்கிட்ட தான் கன் கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்கமிங் ஜென்ரேஷனில் எஸ்கே சாரோட நல்ல ஒரு பிளேஸ் பாரு தமிழ்நாடு மக்கள்கிட்ட அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வெற்றி அடைய போகணும்னு என்னோடய வாழ்த்துக்கள். நீங்களும் போய் பாருங்கள் தியேட்டர்ஸில். ரொம்ப நல்ல மூவி. தேங்க்யூ.